கிராமத்து உலகம், பட்டணத்து உலகம். இந்த ரெண்டு வித்தியாசமான உலகத்துக்கு நடுவுல வாடி போறது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. கிராமத்துல பிறந்த ஆண்டாளு அவளுடைய நல்ல குணம், அப்பாவி குணத்தோட சிட்டில வளர்ந்த ரமேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிட்டிக்கே போயிட்டா. கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, மத்தவங்கள ஏமாத்த தெரியாது. ஆனா சிட்டியில பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அவங்களுடைய அப்பாவித்தனம் தான் பெரிய முதலீடே. ரமேஷோட தங்கச்சி ஆண்டாளோட நாத்தனாரான காவியாவுக்கு சிட்டினா ரொம்ப பிடிக்கும். கிராமத்து ஆட்களை கண்டாலே அவளுக்கு ஆகாது. தான் அண்ணனோட சம்பாத்தியம் எல்லாமே அவளுக்கு தான் சொந்தம். கிராமத்தை சேர்ந்த இந்த ஆண்டாளுக்கு எதுவுமே சொந்தம் இல்ல அப்படிங்கறது அவ எண்ணம். ஆண்டாள பிறந்த வீட்டுல எப்படி வளர்ந்தா, இப்போ மாமியார் வீட்டுல சிட்டில எப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கறது இந்த மெகா சீரிஸோட முதல் எபிசோட்ல பாக்கலாம். அது அழகான கிராமம். ஆண்டாளோட அம்மா சீதா வாசல் பெருக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து சமையல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா ரங்கையா கட்டில உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் அவங்க பொண்ணு பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நாள் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. நம்ம ஆண்டாளு கல்யாணம் பண்ணிட்டு சிட்டிக்கு போய் அதுக்குள்ள 1 வருஷம் ஆகுது. கிராமத்துல நம்ம கைக்குள்ளேயே வளர்ந்த பொண்ணு அந்த பட்டணத்துல அவங்க மாமியாரு நாத்தனாருக்கு நடுவுல என் பொண்ணு என்னதான் கஷ்டப்படுறாளோ. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ளை என்னமோ ஆபீஸ்க்கு போயிடுவாரு, ஆனா நாள் பூரா அந்த வீட்டுல அவங்க எல்லாருக்கும் மத்தியில வாழ வேண்டியது ஏன் பொண்ணு தானே. ஐயோ சீதா, இப்பவும் உனக்கு சந்தேகம் தானா? நம்ம ஆண்டாளு அப்பாவிதான், ஆனா கையால் ஆகாதவை இல்ல. ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ அவளுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப அவளுக்கு துணையா நம்ம சின்ன பொண்ணு சொப்னாவும் சிட்டில தானே படிச்சுக்கிட்டு இருக்கா. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு. அவரு ஆண்டாள நல்லபடியா பாத்துப்பாரு. நீ தேவையில்லாம கவலைப்படாத. சரியா அப்பதான் சீதம்மாவோட பழைய பட்டன் போனு ரிங் ஆச்சு. அதுல ஆண்டாளுன்னு பேரு பார்த்த உடனே சீதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மாடி ஆண்டாளு, எப்படிமா இருக்க? இப்பதான் அப்பா கிட்ட உன்னை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னம்மா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? சளி பிடிச்சிருக்கா? பட்டணத்து தண்ணி ஒத்துக்கலையா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்பதான் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்தேன். இவரு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு, காவியா கிளம்புறா, எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சு கொடுத்தேன். ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? டைமுக்கு சரியா அவரு டேப்லெட் போட்டுக்கிறாரா இல்லையாமா? நாங்க எல்லாரும் நல்லாதாமா இருக்கோம். ஆமா, பட்டணத்து வாழ்க்கை எப்படி இருக்கு? ஸ்வப்னா அங்க வந்து நல்லா படிக்கிறாளாமா? அவளை நம்பிதான் நாங்களும் இருக்கோம். பாவம், மாப்பிள்ள மேல தேவையில்லாத பாரத்தை தூக்கி போட்டுட்டோம். ஸ்வப்னா நல்லதாமா படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க நான் இருக்கேன்ல. சரிம்மா, அவரு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. அத்தையும் குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா டைம் கிடைக்கும் போது மறுபடியும் கால் பண்றேம்மா. இப்ப வச்சிடுறேன் அப்படின்னு கால் கட் பண்ண ஆண்டாளு நேரா கிச்சனுக்கு போய் வாய் விட்டு அழ ஆரம்பிச்சா. அவன் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் கக்க ஆரம்பிச்சா. என்ன மன்னிச்சிடுமா, உன்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். ஆனா நான் இங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை சொன்னா நீ தாங்க மாட்டேமா. என் வீட்டுக்காரரு நல்லவருதான், ஆனா எங்க மாமியாரு, அதுலயும் முக்கியமா என் நாத்தனாரு காவியா, இவங்க 2 பேரும் படுத்துற பாடு என்னால தாங்க முடியலம்மா. என்ன இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியை விட கேவலமா நடத்துறாங்கம்மா. என்ன ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா என் தங்கச்சியையும் ஏதாவது வார்த்தையை சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கடவுளே, அவ படிப்பு முடிகிற வரைக்கும் மாச்சோம் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோப்பா. சிட்டில இருக்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வீடு அது. அந்த வீட்டோட கிச்சன்ல தான் ஆண்டாள வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சிட்டி பொண்ணான காவியா எழுந்திருச்சு ஸ்டைலா அவ ரூமை விட்டு வெளியில வந்தா. ஹால்ல லேப்டாப் முன்னாடி உட்காந்துருந்த ஸ்வப்னாவை பார்த்துட்டு கேவலமா ஒரு லுக்க கொடுத்துட்டு அவ கிச்சனுக்குள்ள வந்தா. ஹலோ அண்ணியாரே, என்ன இன்னும் கனவை விட்டு வெளியில வரலையா? காலையில 8 மணி ஆகுது, ஆனா இன்னும் காஃபி கப்பு என் கைக்கு வரல. காலையில எழுந்துச்சதும் சூடா காஃபி குடிக்கலனா எனக்கு தலைவலி வரும்னு உங்களுக்கு தெரியாது? இந்த வீட்டு பொண்ணு நானு, எனக்குன்னு ஒரு மதிப்பும் இல்ல, ஒரு மரியாதையும் இல்ல. உங்க கிராமத்துல காலையில எழுந்துச்சதும் நீங்க கஞ்சி தான் சாப்பிடுவீங்க, ஆனா சிட்டில நாங்க நல்ல ஸ்ட்ராங்கான காஃபியை தான் சாப்பிடுவோம். எங்க என் காஃபி? ஐயோ இல்ல காவியா, உனக்காக தான் ஃப்ரெஷ்ஷா காஃபி போட்டுக்கிட்டு இருந்தேன். நீ எழுந்துச்சது பார்த்துதான் உனக்கு காஃபி கொடுக்கலான்னு கப்புல காஃபியை ஊத்திக்கிட்டு இருந்தேன். இந்தா காஃபி கொடு. நீ கேட்ட மாதிரியே டிகாஷன் அதிகமா காஃபி போட்டிருக்கேன். காவியா வேணும்னே அந்த காஃபிய ஒரு சிப் மட்டும் குடிச்சிட்டு முகத்தை மாத்திக்கிட்டு கோவமா அந்த காஃபிய சிங்க்ல ஊத்திட்டா. அத பார்த்து ஆண்டாளும் ரொம்பவும் வருத்தப்பட்டா. என்ன ஆச்சு காவியா, ஏன் காஃபிய அப்படி ஊத்திட்ட? ரொம்ப சூடா இருக்கா என்ன? ஏன் ஊத்துறனா? இதெல்லாம் ஒரு காஃபியா?
காஃபில பால் இருக்கா இல்ல தண்ணி இருக்கா? உங்க கிராமத்துல எல்லாரும் பாலே குடிக்க மாட்டீங்கல்ல, ஆனா சிட்டில நாங்கெல்லாம் பால் காஃபி தான் குடிப்போம். இந்த வீட்ல எங்க அண்ணன் தான் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை வச்சுதான் நாங்க பால் காஃபி எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னமோ மிச்சம் பிடிக்கிறதுக்காக பாலுக்கு பதிலா தண்ணி கலக்குறீங்களா? இதுவே உன் தங்கச்சி சொப்னாவுக்கு தண்ணி கலக்காத பால்ல தானே காஃபி போட்டு கொடுக்குற, எனக்கு மட்டும் தண்ணியா? பிறந்த வீட்டுல இருக்கிறவங்கள மட்டும் நல்லா பாத்துக்கிறீங்க, புகுந்த வீட்டை விட்டுடுறீங்க. ஐயோ கடவுளே, இவ காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாலே. கொண்டு வந்த பால் எல்லாத்துலயுமே இவளுக்கு தானே காஃபியை போட்ட. ஸ்வப்னாவுக்கு இன்னும் நான் காஃபி கூட கொடுக்கவே இல்லை. இவளுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை தான் அந்த காஃபி மேல காட்டிக்கிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் நாத்தனாராச்சே, இவளை நான் ஏதாவது சொன்னேன்னா அத்தை வந்து என் கண்ணு படுக்க அரைஞ்சிடுவாங்க. என்ன சொன்னாலும் அமைதியா தான் இருக்கணும். காவியா, தண்ணி கலக்காத பால்ல தான் உனக்கு நான் காஃபி போட்டேன். உனக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, நீ ஹால்ல போய் உக்காந்துக்கிட்டு நான் வேற பால்ல காஃபி போட்டு கொண்டு வரேன், நீ அமைதியாரு. அப்பதான் கனகமும் எழுந்திருச்சு அவங்க ரூமை விட்டு கிச்சனுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்த உடனேயே வீட்டோட நிலைமையே மாறுச்சு. என்ன காவியா, காலையிலேயே முகம் வாடி போயிருக்கு. உன்னோட குரல் என் ரூம் வரைக்கும் கேக்குது. என்னைக்கு உங்க அண்ணி உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டாளா? என்னன்னு சொல்லு, அவளை உண்டு இல்லைன்னா ஆக்கிடுறேன். காவியா உடனே நடிப்ப ஆரம்பிச்சிட்டா. பாருமா, அண்ணி எனக்கு தண்ணி கலந்த பால்ல காஃபி போட்டு கொடுக்கறாங்க. ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா என்ன பிடிச்சி கத்துறாங்க. ஆனா அவங்க தங்கச்சிய மட்டும் தலையில வச்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல காஃபி போட்டு கொடுக்கறாங்க. ஆனா எனக்கு மட்டும் தண்ணியில காஃபி போட்டு கொடுக்கறாங்க. என்னோட வீட்டுல என்னால ஒரு நல்ல காஃபியை கூட குடிக்க முடியாம போச்சுமா. அத கேட்டதுமே கனகாவோட கண்ணுல நெருப்ப பார்க்க முடிஞ்சது. என்ன ஆண்டாளு இது? என் பொண்ணு யாருன்னு நினைச்ச? அவ இந்த வீட்டோட இளவரசி. அவளுக்கு இல்லாத உரிமை உனக்கு கூட இங்க இல்ல. என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்க. அதை விட்டுட்டு உன் தங்கச்சி நல்லபடியா பாத்துக்க இல்ல. இன்னொரு தடவை என் பொண்ணோட கண்ணுல கண்ணீரை பார்த்தேன், அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் இங்க இருக்க முடியாது, வீட்டுக்கு போய் வாழ வெட்டியாதான் இருக்கணும். அத புரிஞ்சுக்கோ. அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை, தப்பு என்னோடதுதான். நான் வேற காஃபி போட்டு கொடுக்கறேன், நீங்க கோவப்படாதீங்க அத்தை. அப்பாடா, அம்மா என் பக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த அண்ணியோட ஆட்டோ இங்க எதுவுமே செல்லுபடியாகாது. மெதுவா எல்லாரையுமே என் பக்கம் இழுத்துட்டு இந்த ஸ்வப்னாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். இல்ல எங்க அண்ணனோட பணத்துல இவ சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிச்சு பெரிய ஆள் ஆவாளா? நாளைக்கு பெரிய வேலை கிடைச்சு என் முன்னாடி பில்டப் கொடுத்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது. அப்பதான் ரமேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பி காஃபி குடிச்சுக்கிட்டே நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்துல அவனுடைய அப்பாவான ரங்கையாவும் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ கனகாவும் காவியாவும் கண்ணாலேயே ஏதோ செய்கை செஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டாளு எல்லாருக்குமே டிஃபனை கொண்டு வந்து கொடுத்தா. ஸ்வப்னா ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு சைலண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அண்ணன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு எங்க காலேஜ்ல ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் இருக்கு. அதுக்கு எல்லாரும் சூப்பரான ட்ரெஸ்ஸும் நகைகளும் போட்டுக்கிட்டு வராங்க. நான் ஏதாவது நகையை போட்டுக்கிட்டு போலான்னு பார்த்தா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய நகையா இருக்கு. அதை போட்டுக்கிட்டு போனா எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்கண்ணே. என் கௌரவம் என்ன ஆகுறது? நெக்லஸா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே உன்னோட பர்த்டேக்கு நான் ஒரு லாக்கெட் வச்ச செயின் வாங்கி கொடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருக்குமே, பேசாம அதை போட்டுக்கோ காவியா. சீச்சி, அதை போட்டுக்கிட்டா நல்லாவே இருக்காதுண்ணே. அது பழைய மாடல். எனக்கு ₹1,00,000 ஒரு நெக்லஸ் ஆவது வேணும். அதை நீ வாங்கி தரலனா நாளைக்கு நான் காலேஜ்க்கு போக மாட்டேன், வீட்ல தான் இருப்பேன். அப்புறம் காலேஜ் விட்டு நின்னுட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க. ஆமாடா ரமேஷ், உன் தங்கச்சி கேக்குறா முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சம்பாதிக்கிறதுல மொத்தமாவ அவ கேக்குறா? ஏதோ 1,00,000 தானே கேக்குறா. நாளைக்கு அவளுக்கு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு. உன் தங்கச்சிக்கு கொடுக்காம மொத்தத்தையும் உன் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கா கொண்டு போய் கொடுக்க போற? அம்மா வீடு, இப்ப எதுக்கு தேவையில்லாம ஆண்டாளோட தங்கச்சியை இழுக்கிற? ஆபீஸ்ல இருந்து இன்னும் போனஸ் வரல. இப்ப திடீர்னு 1,00,000க்கு நான் எங்க போறது? இன்னும் வீட்டோட இஎம்ஐ கூட கட்டல. கொஞ்சம் டைம் கொடுத்தா நானே வாங்கி தர போறேன். காவியாவுக்கு நான் வாங்காம யாரு வாங்குவா? ஆமா காவியா, இந்த மாசம் செலவு அதிகமா இருக்கு. வேணும்னா என் கல்யாணத்துல எங்க அப்பா எனக்கு போட்ட நெக்லஸ் போட்டுக்கிட்டு போறியா? அது பாக்குறதுக்கு நல்ல ட்ரெண்டியா இருக்கும். இப்போதைக்கு போட்டுக்கிட்டு போ. அதுக்கப்புறமா உங்க அண்ணகிட்ட சொல்லி வேற நெக்லஸ் வாங்கி கொடுக்க சொல்றேன். அது ரொம்ப அழகா இருக்கும். என்ன சொன்னீங்க? நீங்க உங்க நெக்லஸ் எனக்கு கொடுக்குறீங்க, அதை நான் போட்டுக்கணுமா? நல்லா இருக்கு கதை. உங்க அப்பா அம்மா உங்களுக்காக போட்ட நகை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதை போட்டுக்கிட்டா என்னுடைய மான மரியாதை என்ன ஆகுறது? உங்க நகையெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. வேணும்னா உங்க தங்கச்சி ஸ்வப்னாக்கு கொடுங்க. காவியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் அண்ணி உன்னோட சந்தோஷத்துக்காகத்தான் அவளுடைய நகையை தரேன்னு சொன்னா. அவளை போய் கிண்டல் பண்றியே.
ஆண்டாளோட நகையும் தங்கம் தானே, அது ஒன்றும் இரும்பு கிடையாதுல்ல. இவ்வளோ திமிரெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு உக்காந்தா நல்லா இருக்கும். இங்க பாரு ஆண்டால, தேவையில்லாம ஏன் பொண்ணோட விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. ஏதாவது அட்வைஸ் கொடுக்கறதா இருந்தா உன் தங்கச்சி ஸ்வப்னாக்கு போய் கொடுத்துக்கோ. டேய், இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது உன் தங்கச்சி ரெடியா இருப்பா. நீ அவளுக்கு தங்க நெக்லஸ் வாங்கி கொடுக்கற, அவ்வளவுதான். சரிம்மா, நான் கிரெடிட் கார்டில் காவியாவுக்கு நகை வாங்கி தரேன். காவியா, ஈவினிங் நீ ரெடியா இரு. ஆண்டாளு, நீ தேவையில்லாம எல்லா விஷயங்கள்லையும் மூக்க நுழைக்காத. என்ன இருந்தாலும் இந்த வீட்டுல நான் யாரோ தானே. என் நகையை என் நாத்தனாருக்கு கொடுக்கறேன்னு சொன்னதும் எல்லாரும் சரின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் என்னையே அவமானப்படுத்துறாங்க. சரி, நடக்கிறது ஏதோ நடக்கட்டும். ஆனா பாவம், கடன் அதிகமாச்சுன்னா என் வீட்டுக்காரரு தனியா என்ன பண்ணுவாருன்னு தான் எனக்கு தெரியல. அன்னைக்கு ராத்திரி நேரம் வீட்டுல சின்னதா ஒரு நைட் லேம்ப் தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கனகாவும் காவியாவும் சோஃபால உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. காவியா ரமேஷ் சாயந்தரம் வாங்கி கொடுத்த நெக்லஸ போட்டுக்கிட்டு கண்ணாடியில அவளை அழகுபடுத்திக்கிட்டு இருந்தா. பாத்தியாமா, ஒரு போடு போட்டதும் உன்னோட புள்ள நெக்லஸ வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த ஆண்டாளு இந்த நெக்லஸ வாங்க விடாம தடுக்கலான்னு அவங்க அப்பா போட்ட நகையை எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னா. ஆனா அவ யாருங்கிறது எனக்கு எல்லாரும் முன்னாடி காட்டிட்டேன். ஆமாடி காவியா, அவ சரியான கைகாரி. பாக்குற மாதிரி அப்பாவிலாம் இல்ல. அவ தங்கச்சிய நம்ம வீட்லயே உட்கார வச்சு என் புள்ளியோட பணத்துல அவளுக்கு தேவையான ட்ரெஸ், லேப்டாப் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டுட்டோம், நாளைக்கு உன்னோட கல்யாணத்துக்கு இங்க எதுவும் மிச்சம் இல்லாம எல்லாமே ஆண்டாளோட வீட்டுக்கு போயிடும் போல. ஆமாமா, அந்த ஸ்வப்னாவை பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது. எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கா. பெரிய கலெக்டர் ஆயிடுவா போல. அண்ணி என்னமோ அவளுக்கு பால் பழம்னு கொடுத்து சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த ஸ்வப்னாவை வீட்டை விட்டு துரத்தி ஆகணுமா? அப்பதான் எனக்கு நிம்மதியே கிடைக்கும். அது அவ்வளவு ஈஸி இல்ல காவியா. ஏன்னா ரமேஷ் ஆண்டாளோட வலையில இருக்கான். அவன்கிட்ட நேரடியா போய் விஷயத்த சொன்னா அவன் அவளை அனுப்ப மாட்டான், நம்மளதான் திட்டுவான். இதுக்கு நாம வேற ஏதாவது யோசிக்கணும். அந்த ஸ்வப்னா மேல உங்க அண்ணனுக்கு கோவமும் வெறுப்பும் வர்ற மாதிரி நாம ஏதாவது செஞ்சா மட்டும்தான் அந்த ஸ்வப்னாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குமா. அந்த பிளான சக்சஸ் ஆச்சே, அன்னைக்கு இந்த வீட்டுல மரியாதையும் இருக்காது, அந்த ஸ்வப்னா இந்த வீட்லயே இருக்க மாட்டான். நாளைக்கு காலையில பாரு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அப்போ உனக்கு தெரியும், சரியா? என்ன பிளானடி அது? என்கிட்ட சொல்லு, நானும் ஹெல்ப் பண்ணுவல. எதுக்குமா சொல்லணும்? நாளைக்கு நான் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன், என்ன நீ ஃபாலோ பண்ணிக்கோ. காலையில எப்பவும் போலவே விடிஞ்சது. ஆண்டாளு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா. ரமேஷ் எப்பவும் போலவே ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தான். ரங்கையா பால்கனியில இருந்தாரு. அப்பதான் காவியா அவளுடைய ரூம்ல இருந்து பதட்டமா வர்ற மாதிரி நாடகம் ஆட ஆரம்பிச்சா. அம்மா, அப்பா, அண்ணன், எல்லாரும் வாங்க. என் நெக்லஸ் எங்க? என் நெக்லஸ காணோண்ண. அப்போ கனகம் வேக வேகமா வந்து பதட்டமா இருக்கிற மாதிரி நடிச்சு, என்னமாச்சு காவியா? நெக்லஸ காணமா? எங்க போச்சு? அம்மா, நேத்து அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸ நான் டேபிள் மேல வச்சுட்டு தாமா ராத்திரி படுத்து தூங்குனேன். இப்ப காலையில எழுந்துச்சு பார்த்தா டேபிள் மேல நெக்லஸே இல்லம்மா. யாரும் என் நெக்லஸ திருடிட்டாங்கம்மா. என்ன காவியா, அது எப்படி திருடு போகும்? நம்ம வீடு ரொம்ப செக்யூரான வீடு தானே. நீ எதனா பாக்ஸ்ல வச்சுட்டு மறந்து போயிருப்ப. பதட்டப்படாம தேடிப்பாரு. இல்ல அண்ணன், ராத்திரி நான் நெக்லஸ கழட்டி டேபிள் மேல வச்சுட்டு தான் படுத்தேன். வீட்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க, யாரும் ஆகாதவங்க தான் செஞ்சிருக்காங்க. எனக்கு சந்தேகம் எல்லாம் இந்த ஸ்வப்னா மேலதான். நேத்து நீ நகையை வாங்கி கொடுத்து நான் கழுத்துல போட்டு தெரியும் போது அதை ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தா. அதனால அவதான் எனக்கு தெரிஞ்ச அந்த நெக்லஸை திருடி இருக்கணும். அதை கேட்டதும் ஆண்டாளு ஷாக் ஆயிட்டா. கையில இருந்த தொடப்பக்கட்டிய கீழே போட்டுட்டு, காவியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் தங்கச்சி உன்னோட நெக்லஸ திருடினாளா? எங்க வீட்டுல ஒழுக்கமா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும்னு தான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. இப்படி திருட்டு குணத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கல. அண்ணி, நீங்க குறுக்கல வந்து பேசாதீங்க. நீங்க ஏழைங்க, அதனாலதான் உங்க தங்கச்சிக்கு அந்த நெக்லஸ பார்த்த உடனே கண்ணு அப்படியே பறிச்சிருக்கோம். இப்பவே அவ பேக்ல நெக்லஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காவியா ஸ்வப்னாவோட ரூமுக்குள்ள போய் ஸ்வப்னாவோட காலேஜ் பேக வெளியில கொண்டு வந்தா. பாவம் ஸ்வப்னாவும் ரொம்பவும் பதட்டமா கவலையா வெளியில வந்தா. அக்கா, நான் எதுவும் எடுக்கலக்கா, ப்ளீஸ் காவியா, என்ன நம்பு, நான் திருடி இல்ல, நான் திருடல. ஆனா காவியா ஸ்வப்னாவோட பேக கவுத்து அதுல இருக்கிற எல்லா பொருளையும் கீழே தூக்கி போட்டா. எல்லாரும் மூச்சை இழுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நகைக்கடையில குடுக்கிற ஒரு நகைப்பைய அந்த பையில இருந்து விழுந்துச்சு. காவியா உடனே அந்த பைய வெளியில எடுத்தா. அதுல காவியாவோட புது நெக்லஸ் இருந்துச்சு. அத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. பாத்தியாண்ண, நான் தான் சொன்னல,
இந்த ஸ்வப்னா ஏழை வீட்டு பொண்ணு படிக்கிறேன்ற பேர்ல நம்ம வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிடுற சாப்பாடையே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பொருளையே திருடிக்கிட்டு இருக்கா. அவளை என்னன்னு கேளுன. பாவம் ஆண்டாளு இத பார்த்து ஷாக் ஆகி, ஸ்வப்னா என்னம்மா இது, உன்னோட பேகுக்குள்ள இந்த நெக்லஸ் எப்படிமா வந்துச்சு? உண்மையே சொல்லுமா, நீ இந்த நெக்லஸ எடுக்கலல? அக்கா, உன் மேல சத்தியமா சொல்றேன்க்கா, நான் எந்த தப்பு பண்ணல. நான் அந்த நெக்லஸ எடுக்கலக்கா. அது அவ எங்க வச்சிருந்தான்னு கூட எனக்கு தெரியாதுக்கா. ஆனா என்னோட பேக்ல இந்த நெக்லஸ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த கனகம் ஆண்டாளோட கைய பிடிச்சி தள்ளி விட்டு, பாத்தியா ஆண்டாளு, உன் தங்கச்சியோட லட்சணத்தை, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. என் புள்ளையோட பணத்துல அவளுக்கு லேப்டாப்பு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த. ஆனா நகைய வாங்கி கொடுக்க முடியாது. அதனால என் பொண்ணுக்காக என் புள்ள வாங்கி கொடுத்த நகைய நீதானே திருட சொல்லி அவகிட்ட சொல்லிருக்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ரமேஷ்க்கு ஸ்வப்னா தான் நகையை திருடிருப்பா அப்படின்னு தோணுச்சு. அதனால அவளை அடிக்க கையே ஓங்கிட்டான். சொப்னா, நீ திருடுனியா? உனக்கு எவ்வளவு திமிரு? எங்க வீட்லயே இருந்து எங்க வீட்டு பொருளை திருடுறியா? உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு அவளை அடிக்க போகும்போது ஆண்டாளு குறுக்க வந்துட்டான். ஸ்வப்னா ரொம்பவும் பயத்தோட அக்காவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. காவியா அவ போட்ட பிளான சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. பாத்தீங்களா, திமிரு பிடிச்ச நாத்தனார் போட்ட திட்டம் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துச்சுன்னு. நெக்லஸ காவியாவே ஸ்வப்னாவோட பேக்ல போட்டு அத காணோன்னு சொல்லி அவன் மேல பழிய தூக்கி போட்டா. இப்போ ஆண்டாளோட நிலைமை என்ன? தான் தங்கச்சி மேல விழுந்திருக்கிற இந்த திருட்டு பழிய ஆண்டாளு எப்படி சரி பண்ண போறா? தங்கச்சியை எப்படி காப்பாத்த போறா? ரமேஷ் பொண்டாட்டிய நம்புவானா, இல்ல தங்கச்சியோட பேச்ச நம்பி ஸ்வப்னாவ அவனுடைய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவானா? இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஆண்டாளு தவிக்கிற தவிப்பு என்னங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தங்கச்சியை ஆண்டாளு காப்பாத்துவாளா, இல்ல மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டே இருப்பாளா? அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.